வந்தேரிங்கிற சொல்ல இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று கொந்தளிக்கிறாங்க. தமிழ் தேசியர்களுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க பிற மொழியாளர்கள். இவங்க என்றைக்கு வந்தாங்க? 500 ஆண்டுகள் வைத்துக்கொள்ளும் குறைந்தது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த பிறமொழியாளர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்ம வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர்களுக்கு வேண்டும்னு சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அரசியலில் கேரளாவில் அப்படி தான் இருக்கிறது, கர்நாடகத்தில் அப்படி தான் இருக்கிறது, ஆந்திராவில் அப்படி தான் இருக்கிறது, ஒரிசாவில் அப்படி தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமேனால் ஆந்திராவிலிருந்து அண்மையில் பிரிந்த தெலுங்கானா, ஆந்திராவில் பிறந்து விடுதலைக்கு போராடிய தலைவர்கள் சிலை தெலுங்கானாவில் இருக்குது. சந்திரசேகர் ராவ் எடுப்பேன்னு சொன்னாரே, சொல்லலையா? இப்படிப்பட்ட நிலை இருந்தது. இன்றைக்கு குடியேறி இருக்கிற வட இந்திய தொழிலாளர்கள் 1 கோடி பேர் இப்போவே தேர்தல் வாக்குரிமை கொடுக்கணுங்கிறாங்க, வாக்களிக்கிற உரிமை கொடுக்கணுங்கிறாங்க. பங்கீட்டு கடை ரேஷன் கடையில் அவனுக்கு குடும்ப அட்டை கொடுக்கணுங்கிறாங்க. இது ஒரு 50 ஆண்டுகள் கழித்து என்ன ஆகும் நிலைமை? இதைத்தான் 93ஆம் ஆண்டே தமிழ்நாடு வந்தேரிகளின் வேட்டை காடுன்னு ஐயா பல நெடுமாறும் புத்தகமே போட்டார். தமிழ் தேசிய முன்னணின்னு ஒரு அமைப்பை உருவாக்கணும். தலைவர் ஐயா பல நெடுமாறன் கூட்டமைப்பது, பொதுச் செயலாளர் பே மணியரசன், பொருளாளர் நம்முடைய தமிழ் தேசிய விடுதலை இயக்க தலைவர் இன்றைக்கு இருக்க தியாகு. கிட்டத்தட்ட ஒரு 5-6 அமைப்புகளை ஒருங்கிணைத்து காலப்போக்கில் தனித்தனி கொடிகள் வைத்துக்கொள்வோம், தனித்தனியாக போராடி கொள்வோம். ஆனால் தமிழ் தேசிய கருத்தியல் அடிப்படையில், தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் உடன்படக்கூடிய காவிரிக்கா எல்லாரும் சேர்ந்து போராடுவோம், கச்சத்தீவுக்கா எல்லாரும் சேர்ந்து போராடுவோம், கூட்டமைப்பு சார்பில் முல்லைப்பெரியார் அணை உரிமை எல்லாரும் சேர்ந்து போராடுவோம், தமிழ் வழி கல்வி உரிமை எல்லாரும் சேர்ந்து போராடுவோம், வழக்காடு மொழி வழிபாட்டு மொழியை தமிழர்கள் எல்லாரும் கூட்டமைப்பில் சேர்ந்து போராடுவோம் என்று பேசி முடிவெடுத்து தான் தமிழ் தேசிய முன்னணின்னு அமைத்து தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் போட்டு மார்வாடி கடை மறியல் போராட்டமே நடத்துகிறோம்.